திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் நெஞ்சங்களே, சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த வான்வழி வகுப்புக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஒரு தொடராக அப்போஸ்தலருடைய நடபடிகள், த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல் என்ற தலைப்பில் நம் பாடத்தை படிக்கிறோம். காலத்தை கருதி இந்த புத்தகம் முழுவதையும் வரிக்கு வரி நம்மால் படிக்க இயலாது. ஆனால் சுருக்கமாக அதை நாம் படிக்கிறோம். படிப்பதும் சிந்திப்பதும் உங்களுடைய சொந்த வேலை. இந்த நிகழ்ச்சி ஆன்லைன் வகுப்புகளாக வருகிறதுனால மாணவர்கள் ஒரு மாணவர்களைப் போல தங்களை நினைக்க வேண்டும். மாணவர்கள் இந்த கிரிட்டிக் என்று சொல்வார்கள், எதிர் விசையில் நினைக்கிறவர்கள். அப்படி நினைக்கக்கூடாது. கீழ்ப்படிந்து சிந்திக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இரண்டையும் சேர்த்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் படிக்கும்போது நம்முடைய இருதயம் ஒரு வாளால் வெட்டப்பட்டது போல, கார் இருளில் சிக்கிய மனிதனைப் போல, இரண்டு மலைகளுக்கு இடையில் பள்ளத்தாக்கில் உதவி இல்லாமல் விழுந்து விட்டது போல, சில சமயங்களில் வாகனங்கள் மலைச்சரிவில் தலைகீழாக உருண்டதைப் போல நம்ம மனசு மாறணும்னு சொன்னால் இந்த 7ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா உங்கள் மனசு அப்படி தான் ஆகிடும். காரணம், இந்த 7ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் சபை எருசலேம் நகரத்தில் 33வது ஆண்டு 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கப்பட்டது. அந்த சபை 5000 அங்கத்தினர்களாக, பிறகு 10,000, அதற்கு மேலே அது வளர்ந்து கொண்டே இருந்தது. சபையானது எருசலேம் முழுவதையும் நிரப்பிவிட்டது. எருசலேம் உள்ள ஏறக்குறைய முக்கால்வாசி மக்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால் எருசலேம் நகரத்தில் ஆட்சி பீடமாக இருந்த எருசலேம் தேவாலயம், அதில் உள்ள ஆசாரியர்கள், அதை நடத்தி கொண்டிருந்த மக்களுக்கு இது ஒரு எதிர்க்கட்சி போல மாறிவிட்டது. அதாவது இடம் கொடுத்தா மடம் பிடுங்குவான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி கிறிஸ்தவ மார்க்கம் யூத மார்க்கத்தை கவ ஆரம்பித்தது, அது முழுங்க ஆரம்பித்தது. இதை கண்ட அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்களும் மத தலைவர்களும் சனகரிப்பு சங்கமும் இவர்களுக்கு மிகவும் கோபம். போனால் இந்த தேவாலயத்தையே அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் போல இருக்கிறது என்ற ஒரு கவலை வந்துவிட்டது. இதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படி இருக்கிறதா என்று கேட்டான். அதாவது ஸ்தேவானை எல்லாருக்கும் முன்னால் நிற்க வச்சு, இந்த ஸ்தேவான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலருக்கு உதவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேரில் ஒரு ஆள். இந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசும்போது அவனுடைய முகம் எப்படி இருந்ததான்? 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து, கவனிங்கள், அவன் முகம் தேவ தூதன் போல் இருக்க கண்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஒளி உள்ள முகமாக ஸ்தேவானுடைய முகம் இருந்தது. இந்த ஸ்தேவான் அவனுடைய பிரசங்கம் முழுவதும் இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு எதிரடியாக பேசப்பட்டது. ஏறக்குறைய 7ஆம் அதிகாரத்தில் 60 வசனங்கள் இருக்கிறது. இந்த 60 வசனத்தில் ஸ்தேவானுடைய பிரசங்கம் ஏறக்குறைய ஒரு 53 வசனங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஆதியாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால், புதிய ஏற்பாட்டில் இந்த ஸ்தேவான் கொண்டு வந்த அந்த வார்த்தைகள் தான், அந்த செய்தி தான் ரொம்ப அப்ரிஜ்டு ஃபார்ம் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதாவது பழைய ஏற்பாட்டை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா அவ்வளோ அழகாக, அவ்வளோ சுருக்கமாக சொல்லப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். இங்கே பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம்
காரான் ஊரிலே குடியிருந்ததற்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அதாவது ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே சொல்லிகிட்டே போகிறார். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மோசேனுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக பதிவு செய்கிறார். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். 23வது வசனம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. அதாவது மோசேனுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் படிங்க. முதல் 40 ஆண்டுகள் அவன் பார்வோனுடைய அரண்மனையில் அவருடைய மகனாக வளர்க்கப்பட்டதுனால ஒரு இளவரசனுக்குரிய எல்லா கல்வியும் தகுதியும் வாழ்வீச்சும் குதிரையேற்றமும் சண்டை பயிற்சியும் அறிவும் ஞானமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தான். அப்போ அவனுக்கு 40 வயசு. 40 வயசில் கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. இஸ்ரவேலர்களை சந்திக்கும்படியாக அவனுடைய மனதில் எண்ணத்தை உண்டாக்குகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், மோசே ஒரு எகிப்தினை வெற்றி கொண்டதுனால அவன் அந்த தேசத்தை விட்டு ஓடி போகிறான். அவன் போய் அவனுடைய மாமனுடைய வீட்டில் தங்கி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் செல்கிறது. பாருங்கள், இதை 7வது அதிகாரம் 30வது வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். எகிப்தை விட்டு ஓடும்போது 40 வயது. கர்த்தர் சீனாய் மலையின் முட்செடியிலே அவனை சந்திக்கும் போது இன்னொரு 40 வயது. அப்படியானால் 80 வயது. அதே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவன் வனாந்திர மார்க்கமாக 40 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்தினான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன். இதுவரைக்கும் 3 விஷயங்களை கவனித்தோம். 3 இடத்துல 40 40 40 அப்படின்னா மொத்தம் 120. 40 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தார், 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்தார், 40 ஆண்டுகள் தேவனுடைய மக்களை அழைத்து கொண்டு வனாந்திரத்தில் அலைந்தார். ஆக மொத்தம் 120 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் மரிக்கிறார். அவர் தான் நமக்கு பழைய ஏற்பாட்டை எழுதி கொடுத்தவர். ஆக ஒரே பிரசங்கத்தில் ஆபிரகாமில் ஆரம்பித்து அப்படியே சொல்லிக்கொண்டே வந்தவர். மோசே வாழ்க்கை, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வர்றார். அப்படி சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது அந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி அந்நிய மக்கள் கடவுளை ஆராதிக்கிற மாதிரி தேவனை இவர்கள் தொழுது கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனை தொழுது கொள்வதற்கென்று ஒரு மாதிரி இருந்தது. மோசே இஸ்ரவேலர்கள் நடுவிலே போட்ட கூடாரம் அவனுடைய யோசனையின்படி அல்ல. இட் வாஸ் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் பேட்டர்ன். இதை தான் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 44வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எபிரேயர் 8:5 நீங்கள் இதே கருத்தை படிக்கலாம். மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. அப்போது மோசே இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணம் மட்டும் கொண்டு வந்து தரல, அவர் நடுவிலே தேவனை தொழுது கொள்ளக்கூடிய அந்த பலி முறைகள், அந்த கூடாரத்தினுடைய மாதிரி என்று ஒன்றை இங்கே நம்ம பார்க்கிறோம். இது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த கூடாரம் எப்படி இருக்கணுன்றத தேவன் அவனுக்கு மலையிலே காண்பித்தார். God showed him on the mountain. இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பேட்டர்ன், மாதிரி என்ற சொல்லை நீங்கள் மறக்கவே கூடாது. காரணம், பைபிளில் எல்லா இடங்களும் ஒரு மாதிரியின் கீழ் இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம்
புதிய ஏற்பாட்டு மாதிரியின்படி இருக்கிறது. கிறிஸ்தவம் மதம் அந்த மாதிரியை விட்டு விட்டதுனால because they left the pattern of the New Testament, அவர்கள் மதமாக மாறிவிட்டார்கள். மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மாதிரி கிடையாது. ஏன்னா அங்கே யார் என்ன வேணாலும் சொல்லிகிட்டே இருப்பான். கனவு காணுவான், தரிசனம் காணுவான், பொய்த்தீர்க்க தரிசனம் சொல்லுவான், கடவுள் என்கிட்ட சொன்னார்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க. அதனால தான் இத்தனை 2000க்கு மேற்பட்ட பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். ஏன்? Because they are not following the very pattern revealed in the New Testament. புதிய ஏற்பாட்டினுடைய மாதிரியை அவர்கள் பின்பற்றாமல் போனதுனால சபை இப்படி ஆயிட்டது. ஸ்தேவான் அன்றைய யூதர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் விருப்பப்படி தேவனை தொழுது கொள்ள முடியாது. மோசே நம்ம கொடுத்த அந்த மலையில் பார்த்த மாதிரியின்படி நீங்கள் நடக்கணும். இப்படியே சொல்லி கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் எவ்விதமாக அந்த பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றி புதிய உடன்படிக்கை நமக்கு தருகிறார் என்ற இடத்துக்கு வருகிறார். இதை தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 47வது வசனம் பாருங்கள். சாலமோனும் அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் இது என்று கேட்கிறார். ஆகவே தேவன் ஆவிக்குரிய தொழுகையை ஏற்கிறார். சடங்காச்சாரமான முறையில் விக்கிரக வழிபாட்டு செய்கிறவர்களைப் போல கோவில்களில் கடவுள் வாசமாக இருப்பதில்லை என்ற ஒரு கருத்தை அங்கே சொல்லுகிறார். இப்போ என்ன சொல்றாரு? அந்த யூதர்களை பார்த்து 51வது வசனம், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவை எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அதாவது கர்த்தர் கொடுத்திருக்கிற கிறிஸ்துவின் மார்க்கம், புதிய உடன்படிக்கையை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். இயேசுவை நீங்கள் தூக்கி சிலுவிலே அறைந்தீர்கள். ஆகவே வணங்கா கழுத்துள்ளவர்களே, நீங்கள் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டினான். இதனால் ரொம்ப கோவடைந்த அவர்கள் பாருங்கள் 54வது வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் அவன் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகிலே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவரை கல்லெறிந்தார்கள். சகோதரர்களே, இந்த அதிகாரத்தில் 60 வசனங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இரத்த சாட்சி, ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் மார்ட்டியர். இந்த முதல் இரத்த சாட்சி அவன் மீது கல்லெறிந்த போது, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மாபெரும் மனிதனாக இந்த ஸ்தேவானை நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்தேவான் கல்லெறியும் போது அதுக்கான எக்ஸிக்யூட்டர், அவனை கொல்வதற்கான அதிகாரத்தை செலுத்தி அதை நிகழ்த்தி கொண்டிருந்தவன் யாருன்னு கேட்டால் ஒரு வாலிபன் என்று பார்க்கிறோம். அந்த வாலிபன் வேறு யாரும் இல்லை, நம்ம 9வது அதிகாரத்தில் படிக்கிற சவுல் எனப்பட்ட பவுல் என்று அழைக்கப்படுறார் இல்லையா, அவரே தான். பவுலப்போஸ்தலன் தான். அவருடைய பழைய பேர் சவுல். அவர் யூத மதத்தில் இருந்தபோது இத்தனை வெறியாட்டம் உள்ளவராக இருந்திருக்கிறார். இப்பொழுது 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லலாம். நேரமின்மை காரணமாக சுருக்கமாக நான் பார்க்கிறேன். இதில் 40 வசனங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்மால் படிக்க முடியாது. முதலாவது, எருசலேம் நகரத்தில் இருந்த சபைக்கு, கிறிஸ்டின் சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. அதனால் ஜனங்கள் சிதறி ஓடி போனாங்க. போனவங்க தங்கள் மதத்தை மாற்றிக்கொள்ளாமல், போனவங்க தங்களுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொள்ளாமல் சத்தியத்தை எல்லா இடங்களும் சொல்லி கொண்டிருந்தாங்களாம். உபத்திரவங்கள் அவர்களை மட்டுப்படுத்தவில்லை, கட்டி போடவில்லை, மாறாக உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்காங்க.
8ஆம் அதிகாரம் முதல் வசனம், அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு, கவனிங்கள், மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபை என்பது ஒரு கட்டடம் இல்லை, மனிதர்கள். சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். கவனிச்சிங்களா? எருசலேம் நகரமே இப்போ காலியாச்சு. எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லா திசைகளிலும் ஓட ஆரம்பித்தாங்க. உபத்திரம் என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு அடையாளம். பர்சிக்யூஷன் இஸ் a சைன் ஆஃப் த சர்ச். இன்றைக்கும் சபை உலகம் முழுவதும் அரசுகளாலும் மனிதர்களாலும் மதவாதிகளாலும் விக்கிரக வழிபாடு செய்வர்களாலும் துன்பப்படுவதையும் நசுக்கப்படுவதையும் கொல்லப்படுவதையும் எரிக்கப்படுவதையும் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். அப்படி சிதறிப்போனவர்கள் சமாரியாவில் போய் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அந்த 7 பேரில் ஒரு ஆள் இப்போ இறந்துட்டார். அவருடைய பேர் ஸ்தேவான். இப்போ இன்னொரு ஆள் பிலிப்பு என்பவர், அவர் போய் சமாரியாவில் சுவிசேஷத்தை சொல்கிறார். அப்பொழுது சமாரியா மக்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள் 12ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆக இப்பொழுது சபையானது எருசலேம் நகரத்துக்கு வெளியே சமாரியா நாட்டில் உருவாக்கப்பட்டு விட்டது. கவனிச்சிங்களா? இப்போ சபை எப்படி டிராவல் ஆகுதுன்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பார்த்தோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த 8ஆம் அதிகாரத்தில் எருசலேம் நகருக்கு வந்து தேவனை பணிந்து கொண்டு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றை வாங்கி கொண்டு அதை படித்து கொண்டே போன ஒரு எத்தியோப்பிய மந்திரி போகிற வழியில் கர்த்தரை எப்படி அறிந்து கொண்டான், அவனுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லப்பட்டது, அவன் எப்படி ஞானஸ்நானம் பெற்றான், அவன் மூலமாக எத்தியோப்பியாவுக்கு கிறிஸ்தவம் எப்படி டிராவல் பண்ணது, அந்த தகவலை தான் 8ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் நாம் படிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். இந்த வசனத்தில் சுருக்கமாக நம்ம என்ன கவனிக்கிறோன்னா, இந்த எத்தியோப்பியா என்ற அந்த மனிதர்கள் கருப்பாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களில் சிலர் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்ததுனால அவர்கள் எருசலேமுக்கு வந்து போவது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. இந்த மனிதன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மந்திரி என்று போட்டிருக்கு. இப்போது மந்திரினா இலக்கணம் என்னன்னா, வரும் பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு. மந்திரினா எதிர்காலத்தை சொல்லக்கூடியவனாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த மனிதன் மினிஸ்டர் ஃபார் ஃபைனான்ஸ், அதாவது பொருளாதாரத்துக்கான மந்திரியாக இருக்கார். அந்த நாட்டினுடைய எல்லா பொருளாதாரத்துக்கும் மந்திரின்னு சொன்னால் அவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆள் இருப்பான், எவ்வளோ முக்கியமான ஒரு ஆளாக இருப்பான் நீங்கள் யோசிங்க. அந்த மனிதன் ஏசாயா தீர்க்க தரிசனத்தை ரதத்தில் உட்காந்து போகிறார். இப்போ நம்மெல்லாம் போகும்போது நீண்ட பயணம் போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி கொண்டு போவோம். அந்த காலத்துலேயும் பெரிய ஆட்கள் பயணப்பட்டு போகும்போது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு போவது வழக்கம்தான். ஆனால் இந்த மந்திரி இந்த ரதத்தில் உட்கார்ந்து போகும்போது பிலிப்பு அவனை சந்தித்து அவனுக்கு அந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தை அவன் வாசிக்கிறான் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம், அதில் சொல்லப்பட்டவர் யார் என்பதை ஏசாயா தீர்க்க தரிசனத்தை கொண்டு பிலிப்பு அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இதுதான் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். கவனியுங்கள் 30வது வசனம், அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அவன் சரியாக ஏசாயா 53வது அதிகாரத்தை அவன் வாசிக்கிறான். நீங்கள் ஒன்றா வீட்டில் ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டை போல மயிர் கத்திரியின் முன்பாக நிற்கிறாரு.
அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரல, அவருடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி என்ற கருத்தை படிக்கிறோம். சரியாக அதே போர்ஷனை அவன் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அர்த்தம் தான் அவனுக்கு விளங்கலை. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான், ஏசையா தன்னை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். கவனிப்போம் 32ஆம் வசனம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டு குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுப்பட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும்? மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்கிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை அவனுக்கு பிரசங்கித்தான். இப்போ சுவிசேஷம் வந்து சேர்ந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு போதித்தார். அந்த போதனையினுடைய முடிவில் அதை கேட்டுக்கொண்டே வந்த அந்த எத்தியோப்பிய மந்திரி தண்ணீரை பார்த்து, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்னன்னு கேட்குறான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஞானஸ்நானம் பெறாமல் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளவோ கீழ்ப்படியவோ ரட்சிக்கப்படவோ முடியாது. பாருங்கள் 36வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். ஏன் ரதத்தை நிறுத்த சொன்னான்? ரதத்தில் தண்ணி இருந்தால் எடுத்து தலையில் ஊற்றி ஞானஸ்நானம் கொடுத்துருக்கலாமே. ஆனால் ஞானஸ்நானம் என்பது ஆழமான தண்ணீரில் பெற வேண்டிய ஒன்றாக இருந்தது. இதோ தண்ணீர் இருக்கிறதே என்று ஒரு குளத்தை அவன் காட்டினான். ஆகவே தான் ரதத்தை நிறுத்தி 2 பேரும் இறங்கி தண்ணீருக்குள் செல்கிறார்கள். பாருங்கள் 38ஆம் வசனம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியுமாகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். 8ஆம் அதிகாரம் இவ்விதமாக முடிகிறது. சுருக்கமாக நம்ம சொல்கிறது இருந்தால் 8ஆம் அதிகாரத்தில் எருசலேம் சபையினுடைய துன்பம், 2 சமாரியாவில் சபை எவ்விதமாக உருவானது, 3 எத்தியோப்பிய நாட்டில் முதல் கிறிஸ்தவர் எவ்விதமாக உருவாக்கப்பட்டார். இப்போ அந்த சுவிசேஷம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பதை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். 39வது வசனம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியிலே போனான். சுவிசேஷம் எவ்விதமாக எருசலேம் நகரத்தில் புறப்பட்டது, சமாரியாவுக்கு சென்றது, வனாந்திரத்தின் வழியாக இப்போ எத்தியோப்பிய நாட்டுக்கு செல்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்காமல் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்காமல் ஞானஸ்நானம் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்காம அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்காமல் அப்போஸ்தலருடைய போதனையின்படி நடந்த கிறிஸ்தவர்களை நாம் பின்பற்ற முடியாது. அதனால தான் நாம் இந்த புத்தகத்தை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரார்த்தனை செய்வோம். நாளை நாம் சந்திப்போம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, எருசலேமில் ஏற்பட்ட மாபெரும் துன்பம் சபையை அங்கிருந்து கலைத்து அவர்கள் எங்கும் சிதறி ஓடிப்போனார்கள் என்பதையும், சமாரியாவிலே எவ்விதமாக சத்தியம் சொல்லப்பட்டு சபை உருவாக்கப்பட்டது என்பதையும், எத்தியோப்பிய மந்திரி ஒருவன் போகிற வழியிலே எவ்விதமாய் கிறிஸ்தவனாக ஞானஸ்நானம் பெற்றான் என்ற கருத்தையும் நாங்கள் கவனித்தோம். இதையெல்லாம் நாங்கள் மனதிலே கொண்டு உமது வழிகளை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?